இன்றைக்கி நம்ம வீடியோவில் எம்டி பைக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது ரிவ்யூலலாம். ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நம்ம தனித்தனியாக கேட்டகிரியாக பிரித்து நம்ம சொல்லல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மிக்ஸ் ஆகி தான் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. சேஃபே அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விஷயத்தையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா வந்து இந்த பட்ஜெட்டுக்கு நீ ஏன்டா இந்த வண்டி எடுத்த, நீ இஎம்ஐ போகிறன்ட்டு முன்னாடி உனக்கு தெரியும். இதோட பவர்ஃபுல்லான வெஹிக்கிள் எல்லாம் இருக்குது, அதை நீ சூஸ் பண்ணியிருக்கலாம்ல. KTM 200 250 அந்த மாதிரி நீ போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதே டைமில் இதே பைக் வச்சு தான் நான் ஜாப்புக்கு போகணும், ட்ராவலும் பண்ணணும். அப்படிங்கும்போது ஸோ நல்ல ஒரு லுக்கான பைக்கும் நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குற பைக்கும் நல்ல ஒரு 150cc மேலே இருக்கிற பைக் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்த்த பைக்கில் எனக்கு இந்த எம்டி பைக் பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நல்ல ஒரு பெஸ்ட்டான பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் ப்ளஸ்ஸஸ் இருக்குது, மைனஸும் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து இந்த பைக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்ஃபுல் தான். டியூக் 200 250 அப்படி போயிருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தோணும். பட் எனக்கு இந்த பைக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க நம்ம டைரெக்டாக ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்டி பைக்கோட ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 லிட்டர். அதே மாதிரி டபுள் டிஸ்க்கு ஃப்ரண்ட்டு பேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே டிஸ்க் வந்து வந்துடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், 2 பக்கம் டிஸ்க் இருக்குது. அதே மாதிரி ABSம் இருக்குங்க இந்த பைக்கில். இந்த பைக்கை பொறுத்தளவுக்கு நார்மலாக இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து 210 அப்படிங்கும்போது வந்துருச்சு. 2,10,000 அந்த மாதிரி வந்துருச்சு. பைக்கை பொறுத்தளவுக்கு 360 டிகிரி லுக்கை வந்து அப்படியே உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதாங்க பைக்கு ஃபுல் பிளாக் நான் வந்து எடுத்திருக்கேன். இதோட ரிவ்யூஸ் வந்து நான் உங்களுக்கு அப்படியே போக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ரிவ்யூவில் வந்து ரொம்ப டீப்பாகவும் நம்ம போக மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு வெஹிக்கிள் பற்றி அந்தளவுக்கு நமக்கு வந்து தெரியாது. ஃபஸ்ட்டுலேருந்து அப்படியே எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து சொல்லிட்டு வரேன். பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியெல்லாம் டேங்க்கை பொறுத்தளவுக்கு டேங்க்குக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் இந்த இது தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குங்க. என்னென்னா குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இந்த டேங்க்குக்கு கொடுத்த மாதிரி பெஸ்ட்டாக வந்து இது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. உங்களுக்கு லைட்டாக தொட்டாவே தெரியும், லைட்டாக சேக் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் முன்னாடி ஃப்ரண்ட் மக்காடெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க, அதெல்லாம் நல்லாவே இருக்குது, குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு இங்கே மைனஸ் என்னென்னா வந்து இந்த மக்காடு தாங்க. இந்த மக்காடு வந்து கொடுக்குறதுக்கு பதிலாக ஃபுல் மக்காடை அவங்க கொடுத்துருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து நீங்கள் சேத்துலலாம் விட்டு ஓட்டினீங்கன்னா இங்கே ஃபுல்லாக மண் ஆயிரும். இப்போ தான் கழுவுனா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மண் நிறைய ஆயிடுச்சு. அதுங்காட்டி இந்த ஃபுல் மக்காடு இங்கே கொடுத்துருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இங்கே தெரியும், இங்கே நார்மலாகவே தெரியும். இந்த இடத்துல உங்களுக்கு கேப் வந்து ஒயரெல்லாம் தெரிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த கேப் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கலாம். அவங்க ஷோரூமில் அவங்க என்ன நினச்சிட்டு பண்ணாங்கன்னு தெரியல. பட் இது ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி பின்னாடி சீட்டு வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் கூட லென்த்தாக கொடுத்துருக்கலாம், ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ஓட்டிட்டு பின்னாடி ஒரு ஆள் உட்காந்தா கூட ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. டெயில் டெடி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு வெஹிக்கிள் வந்து லைட்டாக இடித்தா கூட வந்து நம்பர் பிளேட் அண்டு இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு பாதிப்பாகுங்க. இதுவும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப லென்த்தாக கொடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் பட் இப்படி கொடுத்தா தான் இந்த பைக்குக்கு லுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கு வந்து உங்களுக்கு நார்மலாகவே ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண் எல்லாத்துக்குமே இந்த கண் இந்த லைட்டு வந்து பயங்கரமான ஒரு ஃபேனே சொல்லலாம் எல்லாருக்குமே. இந்த பயங்கரமாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு LED கொடுத்துருக்கலாம். ஏன்னா 2.5 லேக் கொடுத்து 10 லேக் கொடுத்துட்டு நம்ம வாங்குகிறோம். அப்படிங்கும்போது இண்டிகேட்டர்ஸ் நார்மல் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, LED கொடுத்துருக்கலாம். முன்னாடி கூட பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இது நல்லாவே சேக் ஆகுது. லைட்டை நம்ம குழியில் விட்டங்காட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே சேக் ஆகுது. அது போல் வந்து எனக்கு இண்டிகேட்டர்ஸ் பிடிக்கலிங்க. பட் நம்ம LED மாட்டிக்கலாம். ஆனால் இவ்வளோ லேக்ஸ் கொடுத்து வாங்கும்போது இந்த LED வந்து அவங்க LEDயாவை போட்டு கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கீரை பொறுத்தளவுக்கு இது எவ்வளோ கீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கீருங்க. எனக்கு தெரிஞ்ச 6 கீர் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி இதை கொஞ்சம் ICC பைக்குங்கிறங்காட்டி வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க போல். எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே மாதிரி பிரேக்கிங்கில் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் என்னென்னா பிரேக்கிங் வந்து நமக்கு ABS தானே, வந்து ரொம்ப லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுங்க தடன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பமாக நீங்கள் வந்து ஒரு 5th கீர் 6th கீரில் ரொம்ப போய் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து லைட்டாக இந்த பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக தூக்கி
ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதங்காட்டி பிரேக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்போவுமே விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃப்டின்னு நான் சொல்லுவேன். இதோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைக் ரேட்டு ஓகே, ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் ரேட் ஓகே. அதே மாதிரி மைலேஜ் வந்து எவ்வளோ கொடுக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம மைலேஜுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனியாக இதுக்கப்புறம் ஒரு பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைலேஜ் வீடியோ கண்டிப்பாக போட்டுருவோம். என்னை பொறுத்தளவுக்கு பைக்கு அவங்க கொடுத்துட்டாங்க, பைக்கு அவங்க ஷோரூம்லேருந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு என்னென்னா இந்த ஃபுல் மக்கார்டு அண்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வைசர் கூட வேண்டாம், பின்னாடி கேரியில் அவங்களே கொடுத்துருக்கலாம். இங்கே ஒரு கேரியில் ஒன்று வரும் லென்த்தாக, அந்த கேரியில் அவங்களே கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ எடுத்து எப்படி பார்த்தாலும் பைக் எடுத்து நிறைய பேர் மாடிஃபிகேஷன் பண்ணத்தான் போகிறாங்க. பட் இருந்தாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அவங்களே பண்ணிட்டாங்கன்னா பட் நமக்கு செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். சுவிட்சஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுவிட்சுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், பயங்கரமாக இருக்குங்க. இந்த சுவிட்சஸ் பொறுத்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்டு அப்புறம் பாஸ் லைட்டு எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன சின்ன ஒரு சேஞ்சுனா வந்து பார்த்திங்கன்னா ஆரன் மேலே கொடுத்துருப்பாங்க, இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. ஆரன் குவாலிட்டி எப்போவுமே எமகா பொறுத்தளவுக்கு சொல்லவே தேவையில்லைங்க. ஆரன் இன்ஜின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு வண்டியை ஆஃப் பண்ணிடலாம். இந்த லுக் வைஸ் எல்லாமே பயங்கரமாக சூப்பராகவே கொடுத்துட்டாங்க இந்த வண்டியில். என்னை கேட்டால் வந்து பெட்ரோல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 லிட்டர் பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா நம்ம லாங் ரைட் போகும்போது ஸோ நம்ம நிறைய டைம் ஃபுல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு, அது ஒன்று பண்ணியிருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிவ்யூவில் பெருசளவுக்கு அந்தளவுக்கு எனக்கு எடுக்க தெரியாது, பட் இதோட இந்த ரிவ்யூ முடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கூட தோணுது. பைக்கை பார்க்கும்போது ஐயோ 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 எப்படி இருக்காங்க, உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பர். பைக் வாங்குறவங்க மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். சின்ன சின்ன விஷயம் எனக்கு பெருசாக அந்தளவுக்கு ரிவ்யூ தெரியாது, ஏன்னா நான் வண்டி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரிவ்யூஸு பார்க்கல. அதே மாதிரி இந்த பைக் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தேன். பின்னாடி ஹெட்லைட் பொறுத்தளவுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியில். எனக்கு இந்த வண்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வண்டி எடுத்தேன். நம்ம இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம என்னென்னா வந்துட்டு எனக்கு ரிவ்யூஸ் அந்தளவுக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்தை மட்டும்தான் நான் வந்து இதில் சொல்லியிருப்பேன். அப்பப்போ நானே திக்கிறேங்க, சின்ன சின்ன விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருப்பேன். ரொம்ப டீப்பாக வந்து பார்த்திங்கன்னா நானும் ரிவ்யூவில் எந்த ஒரு ரிவ்யூ நான் அதிகமாக பார்க்கல. எம்டி பற்றி ஃபேன் வந்து ஓட விட்ருங்க, ஃபியூல் வந்து அந்தளவுக்கு அதிகமாக எடுக்காது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த ஃபேனை மட்டும் பார்த்துங்க, ஏன்னா ஃபேன் தான் நிறைய பேர் ப்ராப்ளம்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபேனை ஓட விட்ருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக போயிருக்க மாட்டோம், என்னால் முடிஞ்சதை வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன். லவ் யூ ஸோ மச்ங்க.